Hello friends, welcome back to the channel Ben Explore. இன்றைக்கி நம்ம மணிக்கிழமை எபிசோடில் ஒரு சூப்பரான ஒரு டெபாசிட் திட்டத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டெபாசிட் வழங்கக்கூடிய நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாடு அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது பேர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இது. ஸோ நம்ம இப்போ வெப்சைட்டுக்குள்ளே போகலாமா? கூகுளில் போயிட்டு tnpfc அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க்கே அந்த லிங்க் தான் வரும். ஸோ அந்த லிங்க் உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோடனே இப்படி தான் வரும். இது ஒரு தமிழ்நாடு அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது தமிழ்நாடு கவர்மெண்ட் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நீண்ட காலமாக இந்த நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இவங்க ஆரம்பத்துலேருந்தே இவங்க கொடுத்துட்டு வராங்க. ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது 11%, 12%லாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ படிப்படியாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சி போச்சு. ஸோ அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்கோடையும் இவங்க தான் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்குறான்றதை நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெபாசிட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இது நீங்கள் வீட்டிலேருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இந்த டெபாசிட் வீட்டிலேருந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் மேலே ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த லிங்க்கு தரேன். ஸோ ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் ஐக்கன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த இண்டிவிஜுவல்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க 4 டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 4 டாக்குமெண்ட்ஸையும் ஒரு ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பேன் கார்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஆதார் கார்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேன்சல்டு பேங்க் செக்லீஃப். அது ஸோ டாக்குமெண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க 2 டெபாசிட் ஸ்கீம் வச்சுருக்காங்க. ஒன்று நான் கியூமுலேட்டிவ் டெபாசிட் ஸ்கீம், இன்னொன்று கியூமுலேட்டிவ் டெபாசிட் ஸ்கீம். கியூமுலேட்டிவ்னா வட்டிக்கு வட்டி வாங்குறது. ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு டைம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை 4ஆவது மாதம் முதல்ல ஆட் பண்ணி இதுலேருந்து அடுத்த 3 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அடுத்த குவார்ட்டரில் அந்த இன்ட்ரெஸ்ட்டை முதலோட சேர்த்துருவாங்க. ஸோ இப்படியே 3 மாதத்துக்கு ஒரு டைம் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி முதலோட சேர்த்து இந்த ஸ்கீமோட முடிவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை பற்றின வீடியோ நான் போன வீடியோவில் நான் ஐ திங்க் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். வட்டிக்கு வட்டி எப்படி பேங்க்கில் கால்குலேட் பண்ணுறாங்கன்றதை. ஸோ அந்த வீடியோ முடிஞ்சால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கியூமுலேட்டிவ் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்னொரு ஃபிக்ஸட் டெபாசிட் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மந்த்லி, குவார்ட்டர்லி இல்லாட்டி ஆனுவலி 3 டைப்பில் வட்டியை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அது முதல்ல இதை கிளிக் பண்ணி நான் அடுத்த பேஜுக்கு போவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம நார்மல் ஜென்ரல் பப்ளிக் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் என்ன பீரியடில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். 6-7 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மினிமம் டெபாசிட் அமௌண்ட் 50,000 வச்சுருந்தாங்க. இப்போ அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் டெபாசிட் அமௌண்ட்டு 2 லட்சம். ஸோ 2 லட்சம் இருந்தால் தான் நீங்கள் இந்த டெபாசிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியும். மினிமம் பார்த்தீங்கன்னா 24 மந்த்ஸு. இது குவார்ட்டர்லியாக தான் நீங்கள் வட்டி வாங்குற மாதிரி இருக்கும். 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வரும்ன்றதை கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பீரியட் 24 மந்த்ஸ் அப்படின்ற போது குவார்ட்டர்லியாக உங்களுக்கு வாங்கும்போது 7% உங்களுக்கு கிடைக்குது உங்களுக்கு. ஸோ அது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா முதலோடு சேர்த்து 2,28,000 உங்களுக்கு கிடைக்கும் மொத்த அமௌண்ட்டு. அதே 36 மாதம்னா 7.5% கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி 48க்கும் 7.5 தான்.
60க்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 7.3% வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அது நீங்கள் மந்த்லியாவோ இல்லை குவார்ட்டர்லியாவோ வாங்கிக்கலாம் 5 வருஷத்துக்கு. இது வந்து மந்த்லி கணக்கு பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும், அதே வந்து குவார்ட்டர்லியாக வந்து வட்டி வாங்கும்போது வந்து சேம் 7.3 தான் வரும். அதே ஆனுவலாக வாங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். வருஷம் நீங்கள் வட்டி வாங்குற மாதிரி விரும்புனீங்கன்னா 5 வருஷத்துக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஜென்ரல் பப்ளிக் வந்து 7.98% வந்து கிடைக்கும். இதான் மேக்ஸிமம். ஜென்ரல் பப்ளிக் வந்து இதான் மேக்ஸிமம் அது. அதே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசன் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதோட வட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பார்த்தீங்கன்னா வந்து 5 வருஷம் ஸ்கீமில் வந்து வருஷம் வட்டி வாங்கும்போது உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து 8.5%, 8.51% வந்து உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டுமே வந்து உங்களுக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் 85,100 வந்து உங்களுக்கு வந்து வட்டியாக உங்களுக்கு கிடைக்கும் 2 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். இதுதான் எனக்கு தெரிஞ்சு வந்து மற்ற பேங்க்ஸு, போஸ்ட் ஆஃபீஸோட பார்த்தீங்கன்னா வந்து அதிக வட்டி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசு நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு வந்து தராங்க அது. ஸோ இதை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்து ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஏதாவது வேணும்னா வந்து ஒன்று இந்த அட்ரஸில் வந்து டைரெக்டாக போயிட்டு நீங்கள் அங்கே போய் நேராக போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பர் மூலமாகவும் வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இமெயில் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் வழியாகவும் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஏதாவது கிளாரிஃபிகேஷன், ஏதாவது இஷ்யூஸ் உங்கள் டெபாசிட்டில் அப்படின்றத வந்து இமெயில் மூலமாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த டெபாசிட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது மொபைல் ஆப் மூலமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஆப் மூலமாக கூட வந்து உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை வந்து ஆப் மூலமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுத்துட்டுன்னு நினைக்கிறேன் இந்த டெபாசிட்டை பற்றின டீட்டெயில்ஸு. ஸோ மேலும் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட இமெயில் அட்ரஸோ இல்லை காண்டாக்ட் நம்பர்லேயும் வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.